Proverbs chapter 5. Please open it. I want all the children to open and read. தயவு செய்து எல்லோருமே இந்த நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை திறவுங்க. Now read from verse 1 and let's go on till 14. It's long passage but very interesting passage. 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் நீண்ட ஒரு பகுதியாக இருந்தாலும் மிக முக்கியமான வேத வசனங்கள். தயவு செய்து பாருங்கள். என்னோட அப்படியே படிச்சிட்டே வாங்களேன். பொறுமையா படிங்கண்ணே. பொறுமையா படிங்க. My son, pay attention to my wisdom. என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். Turn your ear to the words of my insight, அப்பொழுது that you may maintain discretion and your lips may preserve knowledge. அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். Listen, everyone listen. Now this subject is very sensitive, but here is the father, the mother, they're trying to counsel the child about the instead of saying the child, about the son, counsel the son about immoral women or girls with no morality. Okay? இது மிக முக்கியமான வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு துன்மார்க்கமாய் நடக்கிற பெண்ணை குறித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுத்து கொண்டு வருகிறார். ஒழுக்கமில்லாத ஒரு பிள்ளையை பற்றி பேசுறாரு. அவர் சொல்றாரு, the lips of the adulterous woman drips honey and her speech is smoother than oil, but in the end she is bitter as gall, sharp as a double-edged sword. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசக்கும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கும். Her feet go down to death, her steps lead straight to the grave. She gives no thought to the way of life. Her paths wander aimlessly, but she does not know it. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. நோ கண்ட்ரோல் லைஃப். இது வந்து டோட்டலாக கண்ட்ரோல் இல்லாமல் கண்ட்ரோல் ஃப்ரீக்னு வாங்க தெரியுமா? கண்ட்ரோல் ஃப்ரீக் அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றி இங்கே பேசுகிறோம். அவளுக்கு மொராலிட்டியும் கிடையாது, கண்ட்ரோலும் கிடையாது, யாரும் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஷி இஸ் அ வெரி வெரி பேட் உமன். அப்பா சொல்கிறாரு, அந்த பெண்ணிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருப்பா, அவளுடைய ஆசைகள்லாம் உன்னை தூண்டுற மாதிரி இருக்கும், அப்படியே பேசுனா தேன் ஒழுகிற மாதிரி இருக்கும் சொல்கிறாரு. ட்ரிப் as honey. அவள் பேசுகிறது வந்து ஆயிலை விட ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவள் பக்கத்தில் மட்டும் போயிடாத, அவள் வழி வந்து தாறுமாறாக ஓடும், அது கண்ட்ரோலே இல்லாமல் போகும், அவளுக்கு வந்து மொராலிட்டியே கிடையாது, நீ கேர்ஃபுல்லாக இருன்றாரு. சொல்லிட்டு தொடர்ந்து பேசுகிறார் பாருங்க. verse 7. Now my sons, listen to me. Do not turn aside from what I say. Keep to a path far from her. Do not go near the door of her house, lest you lose your honor to others and your dignity to one who is cruel. Lest strangers feast on your wealth and your toil enrich the house of another. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உங்கள் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். என்ன மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு பாருங்க. கேர்ஃபுல்லாரு, அவள் வீட்டு பக்கம் போயிடாத, என்ன அவளோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணாத, அவள் பேச்செல்லாம் கேட்டு மயங்கிடாதப்பா, கேட்குறதுக்கு நல்லதாக இருக்கும், ஆனால் வழி சரியில்லை, அவள் மார்க்கம் சரியில்லை, நீ அதில் போய் சிக்கிடாதன்றார் அவர். கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா அந்த இமோஷன்ஸ்க்கு வந்து நீ வந்து பலியாயிடாத. டோன்ட் பிகம் அ பான் டு யுவர் இமோஷன்ஸ். அந்த இமோஷன்ஸை செக்கில் வச்சுக்கோ, நீ வந்து வழி தப்பி போகாத, மற்றவங்க போவாங்க நீ போயிடாத அப்படின்னு கெஞ்சுறாரு. அவங்க வீட்டு பக்கம் கூட போயிடாதுன்றாரு, வீட்டு பக்கமே போயிடாது. See, probably many children will not do this in reality. உண்மையை சொல்ல போனால் பல பிள்ளைகள் நிஜத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டார்கள், அப்படிலாம் போக மாட்டாங்க பிள்ளைங்க. பொதுவாக நான் பார்த்துருக்கேன் அப்படிலாம் போகிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு புது டேஞ்சர் வந்து, a new danger
is a reality in many youngsters' lives. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட எச்சரிப்பான காரியங்களுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரணம் what is that? We don't physically go and visit immoral places, or we don't go and reach out to immoral people in person, which can be an extreme, but நிறைய பேர் இந்த immoral places வந்து it has actually become virtual for so many people. பல இடங்களிலே உண்மையாக அந்த ஒழுக்கமற்ற இடங்களுக்கோ ஒழுக்கப்பட்ட நபர்களோடோ நாம் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது இன்றைக்கு நிஜத்திலே நடக்காமல் வேறொரு விதத்தில் அது நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம். வர்ச்சுவல்ன்றது இணையதளத்தில் நீங்கள் நிறைய பேர் ஒரு ஆப் மூலமாகவே நிறைய இம்மாரல் பிளேசஸ் உடைய கதவுகளை தட்டுறாங்க தெரியுமா? தவறான வெப்சைட்ஸில் என்ட்ரு போடுறாங்க தெரியுமா? வார்னிங்கை தாண்டி உள்ளே போகிறாங்க தெரியுமா? அங்கே என்ன இருக்குது, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன காமிக்கிறாங்க, நாம் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஓடுறவங்க இருக்கிறாங்க. இதில் வந்து இந்த இந்த சோதனையில் சிக்கிறவங்க வந்து பாய்ஸ் மாத்திரம் இல்லை, கேர்ள்ஸும் தான். இட்ஸ் a யூனிவர்சல் ப்ராப்ளம். இது உலகம் முழுவதும் இன்னைக்கு நடந்து கொண்டு வருகிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம இன்பம் காணலாம். நம்ம வீட்டில் பயங்கர ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைலே என்ன ஆகிடுதுன்னா, இட்ஸ் அ கீ தட் அன்லாக்ஸ் many immoral houses, immoral dwellings, immoral spacesக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும். இந்த ஒழுக்கமற்ற காரியங்கள், ஒழுக்கமற்ற இடங்கள், ஒழுக்கமற்ற சிந்தனைகள், ஒழுக்கமற்ற செய்கைகளுக்குள்ள இந்த இணையதள வழியா நம்ம பிரவேசிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. இன்னைக்கு நிறைய ஆப் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ரொம்ப ஆபத்தே இல்லாத ஆப் மாதிரி வந்து என்னது இன்ஸ்டாகிராம் தெரியுது. ஆனால் நான் நிறைய பிள்ளைங்கிட்ட பேசியிருக்கேன், அவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாகவே நான் ரொம்ப மோசமான பழக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். மோசமான இடங்களுக்கு நான் போயிட்டேன், மோசமான காட்சிகளை நான் பார்த்தேன், மோசமான லிங்க்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இட் வாஸ் அ கீ இன் டு த டார்க் வேர்ல்ட். அது வந்து ஒரு மோசமான உலகத்திற்குள்ளே என்னை கொண்டு போய் விட்டுருச்சு, என்னை வழுவிருச்சு. ஆனால் அது எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்மூத் அஸ் பட்டர், அவ்வளோ ஆயில் மாதிரி அப்படி வந்து என்னை அப்படி என்னை கட்டாயெல்லாம் படுத்தலை, அப்படி அட்ராக்ட் பண்ணி தான் இழுத்துச்சு. இட் வாஸ் ஸோ ஹனி லைக் ட்ரிப்பிங் மாதிரி தான் இருந்துச்சு. அது ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி, டேஸ்டியாக இருக்கிற மாதிரி, என்னை வந்து இமோஷன்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுற மாதிரி என்னை கூப்பிட்டுச்சு. நான் போயிட்டேன், அங்கே போய் என்ட்ரு பண்ணேன், அந்த வீட்டுக்குள்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நான் என்ட்ரு பண்ணேன், அந்த பவுண்டரிக்குள்ளே நான் என்ட்ரு பண்ணேன். அப்பா சொல்கிறாரு, வேண்டாம்ப்பா, இந்த மாதிரி இம்மாரல் இடத்துக்குலாம் நீ போகாத, உனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகும், நீ இதெல்லாம் ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், அது லீகலாக இருக்கும், அது வந்து கடவுள் வச்ச ஒரு பாதி இருக்கும், இதுக்கு போயிடாத. இந்த பெண்கள் வந்து உன்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க, இந்த ஆட்கள், இந்த நபர்கள்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அவர் சொல்கிறாரு, இதுக்குள்ளே நீ போனால், அவர் சொல்கிறாரு 10ஆம் வசனம் பாருங்க, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார். செல்வம் என்னது? உன் காசு வந்து யார்கிட்ட போகும்னா, நீ கண்ணாலே பார்க்காதவங்க வந்து சம்பாரிச்சிட்டு இருப்பான் உன்னை வச்சுட்டு. உன் பிரயாசத்தினுடைய பலன் வந்து புறத்தியார் வீட்டில் சேருன்றார். அதாவது நீ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ, உனக்கு எதுவுமே யூஸ் ஆகாது. somebody will be reaping the benefits. அதனுடைய பலனை இன்னொரு அனுபவிச்சுட்டு இருப்பான். நீ வந்து உன்னுடைய டேட்டாக்கு நிறைய காசு செலவு பண்ணுவ, நீ வந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணுவ, உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. நீ வந்து கடைசியில் உன் படிப்பு போயிடும், என்ன, உன் இன்ட்ரெஸ்ட் போயிடும், உன் கான்சன்ட்ரேஷன் போயிடும், உன் மொராலிட்டி போயிடும். சொல்கிறாரு 11ஆம் வசனத்தில், முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது, அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுட்டு நீ இம்மாரலான இடங்களுக்கு நீ வந்து நாக் பண்ணி உள்ளே போகிற அப்படின்னா, கடைசியில் உன் உடம்பே கட்டுப்படுன்றாரு. உன் ஹெல்த்தே பாதிக்கப்படும், உன் மைண்ட் பாதிக்கப்படும், உன் மணி பாதிக்கப்படும், உன் ஹெல்த் பாதிக்கப்படும், எல்லாம் பாதிக்கப்படும். ஆனால் பாதிக்கப்படும் போது, when you are affected with all of this, verse 12 it says like இப்படி this. பாதிக்கப்படும் பொழுது நீ என்ன செய்வாய் என்று கேட்டால் 12ஆம் வசனம் பாருங்க. Please look at that verse intently. அந்த 12ஆம் வசனத்தை கூர்ந்து கவனிங்க. It says at the end of your you will when your body and your flesh are spent, you will say, how I hated discipline, how my heart spurned correction. முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து
ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. I would not obey my teachers or turn my ears to instruction. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணுவதற்கு என் செவியை சாயாமலும் போனேனே. I was soon in serious trouble in the assembly of God's people. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமங்களுக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். புரியுதாப்பா இது என்ன நடக்குதுன்னு? எண்ட் எப்படி இருக்கு பார்த்தியா? ஸ்டார்ட் பண்ணது ஹனி மாதிரி இருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணது ஆயில் ட்ரிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எண்டை பார்த்தா என் வெட்கத்துக்கு அளவே கிடையாது. இல்லை, என் பவுண்டரிஸை கிராஸ் பண்ணி நான் போயிட்டு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கேட்கல, இன்னைக்கு அவமானம் தான் எனக்கு மிச்சம். என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டேன், என் படிப்பை நாசம் பண்ணிட்டேன், என் டைமை நாசம் பண்ணேன், எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் காசை கூட நாசம் பண்ணேன். நான் எவ்வளவோ என் லைஃப்பில் மேலே வந்திருக்கலாம், எங்கேயோ என் லைஃப்பில் போயிருக்கலாம், நான் இந்த மாதிரி ஒரு படுகொலியில் போய் விழுந்துட்டேனே அப்படின்னு நாளைக்கு நீ அழுவ. அதுக்கு நான் இன்னைக்கு கொடுக்குற ஆலோசனைகள் கொஞ்சம் கேளுப்பா அப்படின்றாரு. ஒரு வைஸ் சைல்டு யார் தெரியுமாப்பா? ஒரு ஞானமுள்ள பிள்ளை யார் தெரியுமா? அவனுக்கு முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு, ரைச்சஸ் அன்ரைச்சஸ், நீதி அநீதி, நன்மை தீமை, இருள் வெளிச்சம், light and darkness, righteous and unrighteousness, the right and the wrong, good and evil. ரெண்டுமே உனக்கு முன்னால இருக்கு. The option is there before you. உனக்கு முன்பாக தெரிந்தெடுப்பு உனக்கு உண்டு. But a wise child will always choose what is right. ஒரு ஞானமுள்ள பிள்ளை எது சரியோ அதையே தேர்ந்தெடுப்பான். He walks in the paths of righteousness. அவன் நீதியின் பாதையிலே நடப்பான். Even though the unrighteous path is very attractive, very deceiving, very pleasurable, he will not walk in that path. அநீதியின் பாதை கவர்ச்சிகரமாக இருந்தாலும், அது இன்பமளிக்க கூடியதாக இருந்தாலும், அது பார்வைக்கு நன்றாக இருந்தாலும் அவன் அதிலே பிரவேசித்து நடக்க மாட்டான். In Proverbs 23:24 it says, நீங்கள் நீதிமொழிகள் 23:24 படிக்கிற பொழுது, the father of a righteous child will greatly rejoice. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான். A child who is walking in the right path is a wise child, and that wise child will make the father very happy. நீதியின் பாதையிலே நடக்கிறது ஒரு புத்தியுள்ள மகனாக இருக்கும் பொழுது, ஞானமுள்ள மகனாக இருக்கும் பொழுது அந்த மகனின் நிமித்தம் அந்த தகப்பன் மிகவும் சந்தோஷப்படுவான். In 3 John verse 4 we read, 3 யோவான் 1ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது, I have no greater joy to hear than my children walking in the truth. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. You want to be a wise child who make your parents happy? நீங்கள் ஒரு ஞானமுள்ள பிள்ளையாக இருந்து உங்கள் பெற்றோரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறீர்களா? I would say walk in righteousness. நீதியின் பாதையில நடவுங்க.